என்னமோ துட்டு கொடுத்து வர மாதிரி ஸ்டைலா குண்டின்னு வர. என்னடா கிடைக்கிற சோமாரி செய்து எல்லாம் எடுத்து செல்ல உடைப்பேன். சொல்லாத ஓட்டு நீ மன்னாரு இன்னையே அவகிட்ட வம்புக்கு போயிட்டு விட்டு சொல்ல. சார், மதுரைக்கு போன உடனேயே நாங்க 4-5 பேர் மட்டும் இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்துடுறோம். நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ணாம எல்லாரும் கோவில்ல போயிருங்க, நாங்க அங்க வந்து சந்திக்கிறோம். கண்டக்டர், ஏமா மதுரைக்கு போன உடனே முதல்ல இந்த பஸ் கொண்டு போய் வைகை ஆத்துல நல்லா கழுவுங்க. தினைக்கும் கழுவிட்டு தானே இருக்கோம். இல்லை, ஒரு புண்ணிய அதுல இன்னைக்கு அவசியமா கழுவணும். ஏன்னா பகவான தரிசிக்கிறவான இதே பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம், பகல் கொள்ள அடிக்கிறவான இதே பஸ்ல தான் வந்துட்டு இருக்கா. ஏன் இப்படி கத்துறே? கொஞ்சம் சாப்பிட்டா கத்துங்க. மதுரைக்கு பக்கமா வந்துட்டோம். இந்த அம்மனுக்கு ஏன் மீனாட்சின்னு பேர் வந்தது உங்களுக்கு தெரியுமா? இப்பதானே பரிச்சை அளித்து வந்திருக்கோம், அதுக்குள்ள நீ வேற கேள்வியில கேட்க ஆரம்பிச்சிட்டிய. லல்லி, கொஞ்சம் டைம் கொடு. இதே பரீட்சை இல்ல, ஜெனரல் நாலேஜ். பதில் சொல்லுங்க, ஏன் மீனாட்சின்னு பேர் வந்தது? அந்த ஆராய்ச்சியில நான் இறங்கல. நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. தண்ணியில ஆட்சி செலுத்துற மீன் தன்னுடைய ஆயிரக்கணக்கான குஞ்சுகளை எப்படி இருபக்கமும் அணைச்சி காப்பாத்துதோ அதே போலதான் இந்த அம்பாள் நம்ம எல்லாம் காப்பாத்துறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு மீன் பிளஸ் ஆட்சி, மீனாட்சின்னு பேர் வந்ததா. கீதா, உனக்கு என்னுடைய அன்பளிப்பா ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன புஸ்தகம்? திருக்கல்யாணம். யாருக்கு? சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு. நீங்க படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டமே. பரமனுக்கு ஈஸ்வரிக்கும் கூட முதல்ல சண்டை நடந்து அதுக்கப்புறம் தான் சுமூகமா கல்யாணம் நடந்திருக்கு. அதே மாதிரிதான் நம்ம கல்யாணம் நடக்கும் போல இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கீதா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். என்னுடைய மாமன் மகளைத்தான் கட்டணும், உன்னை கட்டக்கூடாதுன்னு எங்க அப்பா முடிவா சொல்லிட்டாரு. அதன் காரணமா எனக்கு எங்க அப்பாவுக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு. அதனால இனிமே என்ன தேடாதீங்க, என் முடிவை நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு நாம டூருக்கு புறப்படுறதுக்கு முதல் நாள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு நான் உங்களோட பஸ்ல புறப்பட்டேன். என்னது? கடிதம் எழுதி வச்சுட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லாம வந்துட்டீங்களா? வேற வழி? யாரது? சேகர் கீதாவா? என்னது? எங்க போனாலும் நீங்க 2 பேரும் தனித்தனியா ஒதுங்கிடுறாளே. கல்யாணம் ஆகாதவா சின்னஞ்சிறுசிகள் இப்படி கண்ணா பின்னா அலையப்படாது. நான் என்ன சொன்னேன்? எப்பவும் எங்களோட சேர்ந்தே இருங்கோ, நடங்கோ. இல்லைங்க, அது வந்து நான் வந்து சேகர் மாமா, என்ன உளறு? நல்லாவே இல்லை, நடங்கோ போங்க. என்ன முனியம்மா, மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? உங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் நம்ம கையில கிடைச்ச திருட்டு பையனை போலீஸ்காரவங்க கையில கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுறோம். அதுக்கு அப்பாலதான் எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட போகணும்னு சொல்லினாங்கல்ல. அம்மா நேரம் சும்மா எப்படி கீறது, பொய்தே போவாதேன்னு ஒரு குருத வண்டி ஒண்ணு வச்சுக்கின்னு இந்த மருதையெல்லாம் சுத்தி பார்த்துன்னு வரலாமேன்னு போயின்னு இருந்தோம். ஓஹோ, குருத வண்டியில மருதையை சுத்தி பார்க்க போனீங்களா? ஆமா, போயினே இருந்தோம். நீ நம்மா காட்டிப்போ. சோராசாமின்னு ஒரு சாமியார் இந்த ஊருக்கு வந்துகிறாருமா. அந்த கொய்தாண்ட இருக்கிற வல்லாங்கா மரத்துல குந்திகினு தம்மா தூண்ட அரவேட் பசங்களை பக்கத்துல 2 குந்த வச்சுக்கிறாரு. குண்டியா பேட்டி வேற முன்னாடி வச்சு நிக்கிறாருமா. வீதியில எடுக்கிறார், அப்படியே தீரார். அது குங்குமமா ஒய்வுதுன்னா அது என்ன மல்மை இல்ல. அப்பால உண்டியாப்பட்டியில துட்டு போட சொல்லுகிறாருமா. சனங்கள்லாம் உண்டியாப்பட்டியில துட்டு போட்டுக்கிறாங்க. அப்பால உண்டியாப்பட்டியும் காணா, இந்த கோராசாமியும் காணா. அது இன்னாது மழுமே இல்ல. என்னது மழுமையா? மழுமை தெரியாது, மகிமையா? ஆமா, மழுமை சரிதான். மகிமையா உங்ககிட்ட சிக்கிக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுது? சொல்லுங்க. இந்த மழ்மை எல்லாம் பத்தி பேசிக்கின்னு மார்நாயக்கர் மிலிட்டரி ஓட்டலாண்ட போய் 2 சாயா குடிச்சுன்னு வருவோம்னு உள்ள அற நுழைஞ்சணும். அங்கேயே இந்த கோராசாமி குந்திக்கினே பர்த்தாக்கரை கொண்டா, பரோட்டா கொண்டா, சால்னா கொண்டா, அத்தை கொண்டா, இத்த கொண்டான்னு பிளேட்டா உள்ள தள்ளிக்கின்னு கவர்னர் பீடு வேற லெப்ட்ல வச்சு இசுக்குனுகிறாருமா. சுந்தரி, இவங்க பேசுறது உனக்கு ஏதாவது புரியுதா? எப்படியோ நம்ம வீட்டுக்காரங்க வர்ற வரைக்கும் நமக்கும் பொழுது போகணும் இல்லையா? எதையாவது பேசிட்டு போட்டோம். அப்பால கோராசாமி நாஸ்தாவை நல்லா துண்ணுகின்னு பழுப்புல கைய கைவிகின்னு பல்லா போட்டி ஆண்ட வந்து நின்னுக்கிறான். கொஞ்சம் இருங்க, அது என்ன பழுப்பு? பழுப்பு தெரியல, கொயா தண்ணி வந்து நிக்கிற பழுப்பு அதானா? ஓஹோ, கொழா தண்ணி வர்ற பைப்பா? ஆமா. சிவா சிவா, சொல்லுங்க. கோராசாமி கல்லாப்பட்டி ஆண்டு வந்து நின்னுக்குனாரா? சொன்னதுக்கு துட்டு எடுப்பா நாரும் மார்நாய்க்கு. அங்கேயும் வீதி எடுத்தா அங்கேயும் பீராமா. இன்னாடா வீதி பீர, உன்னை துணை பீரா மாதிரி பீஞ்சிரு வேண்டாம். துட்ட எடுத்து கீழே வைடா சோமாரி.
அண்ணாரு மாரநாயகர். அண்ணாரா மாரநாயகரு இதன் துட்டு எடுக்காம எடுத்துக்கணும் ஓட்டம். புடுவாரா மாரநாயகரு புடாலே புடி அப்படின்னு கூடினாரு. அவ்வளவுதான். சப்ளையர் தத்த இவன் ஓட சப்ளையர் தத்த சப்ளையர்ல தடுக்கி இவன் உயிர்ந்தான். தாடி பிசிக்ஸ். என்னது தாடி பிசிக்கிச்சா? ஐயே தாடி பிசிக்கிச்சுமா. பக்கத்துல போய் பார்த்தா தம்மா தூண்ட அறியாத பையன். இன்னாடி என்ன கைய காமிச்சிருக்கிற? இன்னையா காமிச்சானையா? அடாடாடாடா என்ன இது கதைக்கு நடுவுல இப்படி மாறிட்டீங்க? அப்போ முனியம்மா அந்த ஆளு சாமியார் இல்லையா? அத்தை ஏன் கேக்குற? என் வீட்டாளுக்கு வேண்டிய மனுஷன் திண்டிவனத்துல கீராரு நெல் வியாபாரம் பண்ணிக்கின்னு சாகாங்கண்ணு மேஸ்திரி. அந்த ஆளு மவன் தான் இந்த கோவராசாமி. அந்த ஆளு கையில கோசிக்கின்னு தம் மாதிரி வேஷத்தை கட்டிக்கின்னு ஊரை ஏமாத்திக்கின்னு திரிஞ்சுக்கினுக்குறான். புடுவாராயம் வீட்டாளு சும்மா ஸ்டைலா வேட்டி இஸ்து கட்டிக்கின்னு ஜகா வாங்கிக்கின்னு இன்னாடான்னாரு. அட இன்னாயே உன்னோட படா பேஜாராக்கி இது வந்த இடத்துல வம்ப விலைக்கு வாங்கிக்கினுக்குற வாயா ஆன்னு இஸ்தாரு. நல்லா இஷ்டாந்த. ஆமா நம்ம மனுஷா எல்லாம் எங்க? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷால தெரியலையா? அட இன்னமா நீ நம்ம கூட வந்த பெரிய மனுஷாலாம் எங்கன்னு கேட்டுக்கணும். அவங்க எல்லாம் அங்கே உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் இன்னத்துக்கு நாம மட்டும் இங்க குந்திக்கினு எந்திரி. ஐயே எந்திரிமா. கண்டுகினாம பாகுற கொஞ்சம் அது கிடையாது. நம்மள மாதிரி தொந்தரவே இல்ல. குழந்தைய மட்டும் வலிச்சுக்கின்னு இஷ்டத்துக்கு கோயில சுத்தி சுத்தி வந்துகினே இருக்கிறாரு. ஆமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்கள இன்னும் காணும். உச்சிகால பூஜைக்கு வேற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கதவை அடைச்சுட்டாங்கன்னா அம்பாளை சாயங்காலம் தானே தரிசிக்க முடியும். அட அப்படிதான் பாத்துக்கினா போகுது. இப்ப இன்னும் அவசரம். பாதர சுந்துங்க எத்தையாவது பாடுங்க. அப்பதான் பொய்தே போகும். இன்னாயா நான் சொல்றது? கட்டாம உங்க உயிரை எல்லாம் பொருட்படுத்தாம கொள்ளையடிக்கிற திருடனையே பிடிச்சு கொண்டாந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எங்க போலீஸ் இலாக்கா ரொம்ப நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கு சார். தேங்க்யூ சார். வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கிற. அப்புறம் என்ன அண்ணனடா ஸ்டைல்? இவன் தான் சார் நடு வழியில எங்க பஸ்ஸை நிறுத்தி இல்லாத ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டான் சார். இவன் பழைய கேடியாச்சே. ஏற்கனவே பல கொள்ளை கடவுகளை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் அங்கிருந்தும் தப்பி ஓடி எங்க கண்ணுக்கும் தெரியாம ஓடி ஒளிஞ்சு திரியறவனா செய்வேன். அப்படியா? ஜெயில இருந்து தப்புனவனா? ஆமா. இவனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 500 ரூபாய் இனாம் கொடுக்கப்படும் எங்க மேலதிகாரிங்க பத்திரிக்கையில ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களே, தெரியுமா உங்களுக்கு? பரவாயில்லையே, உங்களுக்கும் உபகாரம் பண்ணிருக்கோம். அதே நேரத்துல எங்க தொண்டுக்கு உங்ககிட்ட பரிசு வாங்க போறோம். வாஸ்தவம் தான். அந்த பரிசு உங்களுக்கே தான். தேங்க்யூ சார். அது சரி, நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, அந்த பரிசு தொகையை உங்கள யார்கிட்ட கொடுக்கறது? நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் சார். நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். സാറേ మోహనెടുത്ത് കൊടുക്കുന്നതിന് ഞങ്ങൾക്ക് ఆక్షేపణ ఒన్నుമില്ല. అలాగే చేయండి. అందులో మాకేం అబ్జెక్షనే లేదు సార్. அவர் ಹೇಳೋದನ್ನ ನಾನು ಅನುಮೋದಿಸ್ತೀನಿ. ಹಾಗೆ ಮಾಡಿ. உங்க மாதிரியே ஊர் உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்துட்டா எங்களுக்கு தொந்தரவே இருக்காது. சங்கம் மன்றம் இதெல்லாம் இந்த காலத்துல தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த காலத்திலேயே இயல் இசை நாடகம்ங்கிற 3 தமிழுக்கும் இந்த கோவில்ல முத்தமிழ் சங்கம்னு ஒண்ணு இருந்திருக்கு. இதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க எல்லாம் வந்துட்டாங்களே. ஆமா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன என்ன? ஒரே கல்லுல 2 மாங்காய் விழுந்த மாதிரி திருடனை பிடிச்சு கொடுத்த பெருமையும் நமக்கு கிடைச்சது. அதோட அவனை பிடிச்சு தரவங்களுக்கு 500 ரூபாய் இனாம்னு ஏற்கனவே போலீசார் அறிக்கை விட்டுருக்காங்க. அதன்படி அந்த பணமும் நமக்கே கிடைச்சிட்டது. அம்பாளை தரிசிக்க வந்த இடத்துல 500 ரூபாய் பரிசும் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அவளுடைய கருணையை நான் என்னன்னு சொல்றது? இந்தாங்க பணம். இதை என்ன செய்யலாம்னு பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணா சரிதான். என்ன கேட்டா திடீர்னு வந்த பணத்தை தெய்வத்துக்கே சமர்ப்பணம் பண்ணிவிடலாம். அது சரிதான். நாம புறப்பட்டதுல இருந்து தெய்வங்களுக்கு நிறைய காணிக்கை செலுத்திட்டு தானே வந்திருக்கோம். இந்த பணத்தை ஏதாவது ஒரு கல்வி கூடத்துக்கு நன்கொடையா கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். வலிய வந்த சீதேவிய காலால வலிச்சு தள்ளுற மாதிரி பரிசா கிடைச்ச பணத்தை தானமா எதுக்காக கொடுக்கறது? நாம அத்தனை பேரும் சமமா பங்கு போட்டு எடுத்துக்கிறது தான் நியாயம்னு எனக்கு போடுது. இல்ல இல்ல, பேராசிரியர் சொல்ற மாதிரி கல்வி கூடத்துக்கு கொடுக்கறத தான் நாங்க விரும்புறோம். நான் சொல்றத கேளுங்கய்யா. நாம அத்தனை பேர் எடுத்துக்கலாம்.